தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஊடகங்களால் புறக்கணிக்கப்படுற நாம் தமிழர் கட்சியின் செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கான தமிழ் தேசிய வலையொலி செந்தமிழர் முழக்கம். அனைவரும் இந்த வலையொலிக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பஞ்சமர் நில மீட்பும் சாதிவாரிய கணக்கெடுப்பும். பஞ்சமர் நில மீட்பு, பஞ்சமர் நிலம் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேர் அறிஞ்சிருக்க மாட்டோம். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி 1892 வருஷத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல பொருளாதாரத்துல அடக்கி ஒடுக்கப்பட்ட மிகவும் பின்தங்கிய இந்த மண்ணின் மைந்தர்களான ஆதி தமிழ் குடிமக்கள் பட்டியலின மக்களுக்காக சுமார் 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை ஒதுக்குனாங்க. அந்த 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை அவங்க 10 ஆண்டுகளுக்கு யாருக்கும் விற்கவோ அல்லது வேறு வகைப்படுத்தவோ முடியாது அப்படிங்கிற நிபந்தனையோட ஒதுக்கப்பட்டது அந்த இடங்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட மட்டும்தான் அவங்க விற்க முடியும் அப்படிங்கிற நிபந்தனையும் இருந்துச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அந்த நிலங்கள் அந்த மக்களிடமிருந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. கல்குவாரிகளாகவும் அரசின் வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் பிற சமூகத்தை சேர்ந்த பண முதலாளிகளுக்கும் ஆக்கிரமிப்புக்கும் உள்ளாயின. சுமார் 10 லட்சம் ஏக்கர் நிலங்கள் காணாமல் போயிடுச்சு. மறுபடியும் அந்த நிலங்களை மீட்டு மக்களிடம் ஒப்படைப்போம் அப்படின்னு தங்களோட தேர்தல் அறிக்கைகளை திராவிட கட்சிகள் சொல்லதோட குழுக்களை அமைச்சு அறிக்கைகளை தாக்கல் செய்யாமல் அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. அந்த மக்கள்கிட்ட திரும்பவும் அந்த நிலங்களை ஒப்படைக்கவே இல்லை. சாதிவாரிய கணக்கெடுப்பு. ஒரு இந்திய அரசாங்கம் கல்வி, பொருளாதாரம், சம வாய்ப்பு, வேலை வாய்ப்பு ஆகியவற்றில் சம உரிமையை உறுதிப்படுத்துவதற்கும் சட்டங்கள் வகுத்து திட்டங்கள் தீட்டுறதுக்கும் சாதிவாரிய கணக்கெடுப்பு அவசியம். பொருளாதாரத்தில் பின்தங்கின மக்களுக்கு சரியான இடஒதுக்கீடு போய் சேருதா, அவங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துறது தான் சாதிவாரிய கணக்கெடுப்பு. சுமார் 1931 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சாதிவாரிய கணக்கெடுப்பு அதன் பிறகு எடுக்கப்படவே இல்லை. அதோட தரவுகளையே இன்னுமே உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. 50 பேர் இருக்கிற வீட்டில் 10 பேர் உணவையும் 10 பேர் இருக்கிற வீட்டில் 50 பேர் உணவையும் தருவது சமூக நீதியாகாது. சம வாய்ப்பையும் சம இடஒதுக்கீடையும் வழங்குவதுதான் சமூக நீதி. அள்ளி கொடுக்காமல் அளந்து கொடுப்பதையும் எடுத்து கொடுக்காமல் எண்ணி கொடுப்பதையும் பைந்தமிழருக்கு பஞ்சமர் நிலம் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதையும் வலியுறுத்தி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு திருப்போரூரில் அம்பேத்கர் சிலை அருகே மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. சமூக நீதியை காத்திட தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று கூடி சமூக நீதியை நிலைநாட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை எதிர்த்து ஒன்று கூடுவோம். நன்றி, வணக்கம்.